வணக்கம். இன்று நம்மளுக்காக நம்மளை சந்திக்க சிறப்பு பிரமுகர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, மலேசியாவில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மலேசிய அயலக உதவிக்குழு ஒருங்கிணைப்பாளர் திரு பாரி தமிழரசன் அவர்களை வருகை என்று வரவேற்கின்றோம். நம்முடைய துணி டிவி சார்பில் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். சரி பாரி அவர்களே, நம்மளுடைய மலேசியாவில் ஒரு குழு ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது என்ன குழு பார்த்தீங்கன்னா மலேசிய அயலக உதவிக்குழு. இந்த அயலகம் என்றால் என்ன, என்ன மாதிரியான உதவிகளை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அயலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோட அந்த அயலகத்தோட அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியுறவுன்னு சொல்றது தான் அயலகம். இது தமிழகத்துல நேர்மையின் திலகம் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மக்கள் பாதை அமைப்புக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களில் ஒன்றான அயலகம் திட்டத்தை மையப்படுத்தி இந்த அயலகம் உதவி குழு மலேசியா அப்படின்னு ஒரு தலைப்பின் பேர்ல இந்த குழு இயங்கி தனிப்பட்ட ஒரு நபரால் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த அயலகம். ஒரு தன்னார்வ அமைப்புக்காக அவர் அமைத்து கொடுத்த திட்டம். இந்த வெளிநாட்டு போய் பொருளிக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்காக ஒரு பாதுகாப்பாளனா இருக்கணும் அந்த திட்டத்தை அமைத்தாரு. அந்த திட்டத்தை மையப்படுத்தி நம்ம இந்த குழு வெளிநாட்டிலேருந்து இங்க வேலை செய்யறவங்களுக்கு இந்த அயலகம் குழு உதவி செய்யறாங்க. எந்த மாதிரி, அதாவது அவங்க இங்க வராங்க, இங்க வேலை செய்யறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்படும்? வெளிநாட்டிலேருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்க என்ன மாதிரி உதவிகள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வளர்ந்து வந்திருக்கிற இந்த தகவல் தொடர்பு முன்னேற்றங்கள்னால அதிகப்படியான சிக்கல்கள் வெளியிலே தெரியுது. ஆனால் தகவல் தொடர்பு சாதனங்கள் அதாவது முன்னேற்றங்கள் அடையாத பட்சத்தில் 20 வருடம் அல்லது 15 வருடத்திற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஒரு சிக்கல்களை எதிர்நோக்கி இருந்திருக்காங்க. அதெல்லாம் வெளியில் தெரியல, அவ்வளோவா வெளியில் தெரியல. ஆனால் அந்த காலகட்டத்திலையும் ஒரு சில தன்னார்வலர்கள் தனிப்பட்ட முறையில் உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியில் தெரியல. இப்போ இருக்கிற தொடர்பு சாதனங்கள், தகவல் தொடர்பு பத்திரிகை அல்லது சமூக வலைத்தளங்கள், இதன் மூலியமாக நாங்கள் செய்கிற விஷயங்கள் இப்போ வெளியில் தெரியுது. அதனால இப்போ உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை தெரியும். ஆனால் என்ன மாதிரி பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முறை இல்லாமல், அதாவது ஒரு சட்டத்திற்கு புறம்பாக மலேசியாவிற்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள், அதிகமான வாய்ப்புகளை இடைத்தரகர்கள் என்று அழைக்கக்கூடிய ஏஜென்ட் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு முறையை பயன்படுத்தி அதிகமான நபர்கள் இங்கே மலேசியாவுக்கு இங்கே சட்டத்தில் சிக்கி பிரச்சனை சந்திக்கிறாங்க. இதனால தான் முதல் ஆரம்பம். அவங்க என்ன மாதிரி பிரச்சனை எதிர்நோக்குறாங்க, முதல் ஆரம்பம் இதுதான். இதுக்கு அடுத்தடுத்த கட்டம் அவங்க இந்த பிரச்சனையை எதிர்நோக்கும் போது அதுக்கு அடுத்தது என்ன பிரச்சனை வருது, அதெல்லாம் ஏன் கலைஞ்சு எடுக்க முடியல, அதை சரி பண்றதுக்கு என்ன வழி, இதுக்காக தான் நம்ம இந்த உதவி தேவை. சரி, உங்களால் அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஒரு தனிப்பட்ட நபராக இதை ஆரம்பிச்சாரு. இங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால எப்படி இந்த மாதிரியான உதவிகளை செய்ய முடியுது? அது நீங்க ஒரு தனிப்பட்ட நபரா, இல்ல உங்களுக்கு தனி ஒரு குழு இருக்கா? அதாவது தனியா நீங்க ஒண்டிதான் இதை செய்றீங்களா? எப்படி உங்களால் மட்டும் இந்த மாதிரியான உதவிகளை செய்ய முடியுது? நல்ல ஒரு கேள்வி. அதாவது சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு தனிநபர் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு அதிகாரி. ஆனாலும் அவர் ஒரு தன்னார்வ அமைப்புக்கு சட்டத்திற்கு உட்பட்டு அங்க உதவிகள் செய்யறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். அவரால் உருவாக்கப்பட்ட அந்த வழிகாட்டுதல் படி நாங்க இங்க வெளிநாட்டிலிருந்து இருந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மலேசிய சட்டத்திற்கு உட்பட்டு, இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். உதவி செய்யறதுன்னு சொன்னாக்கா யாரும் சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால் கூட அவர்களுக்கு மலேசிய சட்டத்திற்கு உட்பட்ட உதவிகள் மட்டும்தான் செய்து அனுப்புறோம். அதாவது வழியே நம்ம ஒர்க் பர்மிட் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க உதவி செய்வீங்களா, இல்ல இல்லாதவர்களுக்கும் நீங்க உதவி செய்வீங்களா? பிரச்சனைங்கிறதே அது இல்லாதவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரும். அது இருக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் அது வேற விதமான பிரச்சனைகள் இருக்கு. அது அந்த மாதிரி பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னாக்கா இரண்டு பக்கமும் சரி வராது. ஏன்னா இப்ப நாங்க செய்யக்கூடிய உதவிகள் பாத்தீங்கன்னாக்கா தூதரக பார்வையில இருக்கும். மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தோட பார்வைக்கு தெரிஞ்சுதான் எல்லா விஷயங்களும் செய்யும். ஏன்னா
இதுல பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இதே மாதிரி உதவி செய்ய ஆரம்பிச்ச பல நபர்கள் வந்து பின்னொரு காலத்துல வந்து அவங்களும் இடைத்தரகர்களா மாறிடுறாங்க. ஏன்னா பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு தோரணையில போறதுன்னா பணம் தான் இதுக்கெல்லாம் ஒரு காரணம். அந்த தோரணையில போகும்போது அவங்களும் அந்த ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு தோரணைக்கு வந்துடுறாங்க. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்களுக்கும் பண தேவை இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல். நான் எங்களோட சேவைகளோ இல்லை உதவிகளோ பார்த்தீங்கன்னாக்கா தூதரகத்துக்கு நேரடி பார்வையில் கொண்டு போவோம். எந்த விஷயமா இருந்தாலும் கொண்டு பேசுவோம். முக்கியமா இந்த மாதிரி உதவிகளை செய்யறதுக்கு அவங்களோட அனுமதி நமக்கு வேணும். தூதரகத்தோட அனுமதி கண்டிப்பா வேணும். அவங்களோட பலதரப்பட்ட உதவிகள் மூலியமா தான் அவங்களுக்கு நம்ம இந்த உதவிகளை செய்ய முடியும். அதாவது இன்னொரு கேள்வி பாருங்கள், என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளிநாட்டு ஊழியர்கள் அது தெரிந்தே போயிட்டு ஒரு நம்மளுடைய ஏஜென்ட் சொல்லுவாங்க, நடுத்தரகர்கள், அவங்க நாடி போறாங்க இல்லை தெரியாம நாடி போறாங்களா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில நபர்கள் வந்து வரும்போது, அதாவது நாங்க ஒரு 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 உள்ளே வரும்போது, அதாவது நம்ம நாட்டுக்கு வரும்போது, வேலை வாய்ப்பு வரும்போது ரொம்ப ஈஸியான ஒரு சுலபமான முறையில் நம்ம வந்து வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு பிறகு அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அதனால இது இடைத்தரகர்களுடைய பிரச்சனையா அல்லது வெளிநாட்டு ஊழியர்களுடைய பிரச்சனையா? இதுக்கு இடைத்தரகர்களை நம்ம குறை சொல்லலாமா? அதாவது எப்படின்னா, யாரை குறை சொல்லலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு பதில் இல்லை. ஆனா எதனால பிரச்சனை வருது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து சொல்ல முடியும். தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை, அதுக்காக அவங்க வந்து வெளிநாட்டில் வேலை தராங்க. மலேசியா மட்டும் இல்லை, வேற வெளிநாடுகள் ஏற்கனவே 36 நாடுகளுக்கு வந்து வெளிநாடு போகிறாங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மலேசியாங்கிற ஒரு நாடு வந்து மிக எளிமையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்கள சட்டத்திற்கு புறம்பாக வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்கிறத பயன்படுத்திக்கிறாங்க அந்த இடத்துல. அதாவது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, மலேசியாவுக்கு குடிநுழைவுத்துறை பதிவு இல்லாம அவங்கள வர வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த சட்டத்துல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டு அவங்க இங்க வர வைக்கிறது தான் முதல் படி. ஏமாற்றுறதுக்கு முதல் படி அதுதான், ஏமாற்ற படிக்கின்றாங்க. ஆமா, இதுல தெரிஞ்சு வர்றவங்களா தெரியாத வரவங்களா சொல்றீங்களா, 70% பேர் அவங்களுக்கு தெரியாம தான் வராங்க. ஏன்னா இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு, அதாவது ஒரு வழிமுறை இருக்கு. இது படிதான் போனாதான் கரெக்டா இருப்போங்கிற இதை யாரும் ஃபேஸ் பண்றது இல்லை. பணம் கட்டணும் போகணும், வேலை கிடைச்சிடும், நம்ம வேலையை பணம் கட்டணும் கொண்டு போறாங்க அப்படின்னா. ஆனா பணம் கட்டி போனா கூட நீ வந்து இந்த வேலை உரிமம் இல்லைன்னா நீ ஒரு சட்டவிரோத குடியேறி அப்படிங்கிற விஷயமே தெரியாம தான் வர்றாங்க. ஆனா தெரிஞ்சு வர்றவங்க ஒரு 15% 20%. அவங்க வரவங்க கூட அந்த சுற்றுலா விசால தான் வருவாங்க. ஆமா, அந்த மாதிரி சுற்றுலா விசால வரக்கூடியவர்கள் தான் இங்க அதிகமான பிரச்சனை எதிர்நோக்குறாங்க. அந்த மாதிரி வர வைக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல வேலை செய்யறவங்க கூட அந்த சுற்றுலா விசா முடிகிற வரைக்கும் அவங்கள நல்ல மாதிரியா பார்த்துக்குவாங்க. ஆனா முடிஞ்ச பிறகு அவங்கள ஒரு மாதிரி த்ரெட்டிங் பண்றது, நீ வந்து ஊருக்கு போக முடியாது, இப்போதைக்கு உனக்கு நான் இவ்வளவு பணம் கட்டி வாங்கியிருக்கேன், உன்னை கொண்டு வந்து ஏஜென்ட் வந்து இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க, நீ ஊருக்கு போகணும்னா இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளிகளுக்கும் அந்த இடையில வந்து அந்த நடுத்தரங்களுடைய வேலை முடிஞ்சு, இடைத்தரகர் அவர்கிட்ட காசு வாங்கினதோட முடிஞ்சிச்சு, அதோட கிளம்பிடுவார். அவங்களுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் வந்து தொடர்பில் இருக்காது. தொடர்பு கொண்டா கூட அவங்க தொடர்பில் வர மாட்டாங்க. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள பிரச்சனை. இதுல என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னாக்கா, வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவங்களால எங்கேயும் சுதந்திரமா வெளியில போக முடியாது. சுற்றுலா விசால வர்றவங்க சுதந்திரமாக எதுவுமே செய்ய முடியாது, வெளியில போக முடியாது, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாது. ஒரு அதாவது என்டர்டைன்மெண்ட், அவங்கள ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இடத்துக்கு போக முடியாது, விளையாட்டுத்தலங்களுக்கு போக முடியாது, ஒரு சினிமா பார்க்கறதுக்கு கூட சுதந்திரமா போக முடியாது. அந்த இடத்துலையும் கூட அவங்களை வந்து சோதனை செய்து அவங்கள்ட்ட முறையான ஆவணங்கள் இல்லைன்னா அவங்கள தடுத்து வைத்திருக்கிறதுக்கு காவல்துறைக்கோ குடிநுழைவுத்துறைக்கோ அதிகாரம் உண்டு. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர் வந்து நம்மளது அயலக உதவி குழு சார்பாக உதவிகள் பெற்று தயக்கம் திரும்பியிருக்காங்க. அதற்கான பதிவுகள் நம்மள்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி தடுத்து வைக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் தண்டனை அனுபவித்தவர்கள்லாம் நம்மளோட பதிவுகள் இருக்கு. அந்த மாதிரி பதிவுகள் விவரங்கள்லாம் கொடுத்தோம்னாக்கா ரொம்ப தாமதம். சரி, இதற்கு அதாவது இந்த உதவிகளுக்கு நீங்க தான் கட்டணம் வசூலிக்கிறீர்களா? பேமெண்ட் கட்டணமா அல்லது இல்ல
இல்ல இது வந்து நாங்க எஃப்ஓசி தான் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றீங்களா? இந்த கட்டணம் வந்து எவ்வளவு, இதோட கட்டணம் இந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? உதவின்னா வந்து அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும், உதவினா எல்லாம் வந்து நாடுவாங்க. ஸோ பணம்ன்ற ஒரு பெயர்னா அப்படி கொஞ்சம் பின்வாங்குவாங்க, காசு கட்டி எதையும் செய்யணுமா அப்படின்னு. இதுக்கு ஒரு சில கருத்துக்கள். அதாவது கட்டணம் இல்லாம எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், அதாவது இடைத்தரகர்கள் வேலை செய்து கொண்டிருந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க மூலியமா எங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்களும் வந்துச்சு. ஏன்னா அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு செய்யறாங்க, நீங்க கட்டணம் இல்லாமல் செய்யறீங்க, அவங்க வருமானம் இதுல தடைப்பட்டு சொல்லிட்டு எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்துச்சு. முதல் முறையாக நாங்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 3 வருடங்களுக்கு கூடுதலாக வெளிநாடு வாழ் ஊழியர்களுக்கு, வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க செய்து முறைப்படி இல்லாதவர்களுக்கு குடிநீளத்திலே ஒரு சாதனம் பண்ணி கொடுத்து 400 வெள்ளி அபராதத்தை செலுத்திட்டு நீ ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம். அதாவது மொத்த தொகை எவ்வளவு கட்டினா அவங்க போகலாம்? இல்ல, அதுதான் அந்த கடந்த வருடம் 2018 8வது மாதம் வரைக்கும் அந்த அவகாசம் கொடுத்திருந்தாங்க. நான் வெறும் 400 வெள்ளி கட்டியிருந்தா ஊருக்கு போயிடலாம், 400 வெள்ளி தான் அபராதத்தை இதை கட்டிட்டா ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு. ஆனா இந்த நடைமுறை இருக்கிறதையே பல நபர்களுக்கு தெரியப்படுத்தாம இந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணா, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாருனாக்கா, ஓகே உங்களுக்கு வந்து 2000 வெள்ளி ஆகும், சரி 1500 வெள்ளி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்க 400 வெள்ளி கட்டிட்டு பேலன்ஸ் தொகையை நான் எடுத்துட்டு செய்யறதுதான் இந்த ஏஜென்ட்களோட வேலை, இடைத்தரகர்களோட. இந்த விஷயத்தை முதல்ல நாங்க தரணும். அதாவது நமக்கு தெரிந்த நபர்கள் நம்மளோட நாடி வரவர்களுக்கு உனக்கு இவ்வளவுதான் அபராதம், இதை செலுத்தி நீ போகலாம், அதுக்கு உனக்கு தேவையான உதவிகள் நான் செய்யறோம் அப்படின்னு அந்த உதவி செஞ்சோம். அது முழுக்க முழுக்க தூதரக உதவிகள் தான் செஞ்சோம், தூதரத்தில் தான் செஞ்சோம், வெளியில எங்கேயும் செய்யணும். அங்கேயும் நிறைய எதிர்ப்புகள் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருந்தோம். ஏன்னா உதவி செய்யும் போது ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும், கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனாலும் எங்களால் எப்படி கட்டணம் இல்லாமல் இயங்க முடிஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாங்க தன்னார்வமா வந்து செய்வோம். தன்னார்வம் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ், எந்த கட்டணமும் இல்லாமல் செய்யறது தான் அதுக்கு பேரு. நாங்கள் செய்யற உதவிகள் பார்த்து பயன்பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட மன திருப்தியை கண்டு வியந்த நமது சக நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்களும் இதில் உதவி செய்கிறோம், நீங்களே உங்களோட சொந்த செலவுகள் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, உங்க செலவுகளை நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, போக்குவரத்து செலவுகள் பங்கெடுத்துக்கிறோங்கிற மாதிரி எங்க கூட முதல்ல 10 பேர் இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 20 பேர் இணைஞ்சாங்க. இப்போ வந்து 60 பேர் கொண்ட ஒரு தன்னார்வ அமைப்பா நம்ம இந்த அயலக மதிப்பு இருக்கு. இப்போ இந்த 60 பேரும் அவங்களால முடிந்த 10 வெள்ளியோ 20 வெள்ளியோ 30 வெள்ளியோ இந்த மாதிரி சேர்த்து இந்த செலவுகளை சரி கட்ட முடிஞ்சு பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து கட்டணமா இந்த தொகையும் வாங்குறது. அதே போல இந்த சிறைச்சாலையில இருக்கிறாங்கல்ல, அவங்களோட தகவல்கள் சேகரிச்சு, அதாவது ஊர்ல வந்து தொடர்புல இருந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்க இருக்க மாட்டாங்க, தொடர்புல இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கைது பண்ணப்பட்டிருப்பாங்க. கைது பண்ணப்பட்டுட்டா அவங்களோட தொடர்பு முற்றிலுமா துண்டிக்கப்பட்டிருக்கும். எங்க இருக்கிறாங்க தகவலும் தெரியாது. அவங்களோட நண்பர்கள் யாராவது அவங்களோட குடும்பத்தோட தொடர்புல இருந்தாங்கன்னாக்கா அவங்கள வச்சு ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஆனா தனி ஒரு நபராக தொடர்புல இருந்தவங்களுக்கு அவங்க எங்க இருக்கிறாங்க என்னன்னு தகவல் தெரியாது. அப்போ இப்போ பாத்தீங்கன்னாக்கா அவங்க குடும்பத்தார் வந்து நேரடியாக நம்மகிட்ட இதை கேட்கறாங்க, இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லணும்னு சொன்னா நம்ம வந்து அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி குடும்பங்களுக்கு விசாரிச்சு அவங்க பார்த்து எவ்வளவு நாள் தண்டனை எப்போ முடியுதுன்னு பார்த்து அவங்களுக்கு தேவையான பயண சீட்டு மட்டும், அதாவது விமான டிக்கெட் மட்டும் அவங்க குடும்பத்திலிருந்து பெற்று அவருக்கான செலவுகள் செஞ்சு அனுப்பி வைக்கணும். இதற்கும் கட்டணம்னு எதுவும் நம்ம தனியா வாங்கினதே இல்லை. இதுக்கு நாங்கள் செய்யப்படுறோம், எங்களுக்கு வந்து 500 வெள்ளி ஆகும், 1000 வெள்ளி ஆகும். இப்போ வந்து விமான டிக்கெட் வந்து 400 வெள்ளி செலவாகுதுனாக்கா சில நபர்கள் சில இடத்துக்கு விமான டிக்கெட் போட்டு கொடுக்க முடியும். ஆனா சில நபர்களுக்கு நேராக தான் போய் விமான டிக்கெட் போடணும். ஏன்னா அதுல கொஞ்சம் சட்ட சிக்கல் இருக்கு. ஏன்னா ஒரு சில நபர்களுக்கு ஏற்கனவே டிக்கெட் போட்டிருக்கோம், அந்த நபர் ஊருக்கு போயிட மாட்டாங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் நடந்திருக்கு. அதனால நாங்க எங்களோட அயல பதிவுகள் என்ன பண்ணோம்னா, நேரடியா போய் அந்த நபர் அங்க இருக்கிறாரு, அவரு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அவருக்கு உண்மையிலேயே இத்தனை தேதி டிக்கெட் போட்டா ஊருக்கு போயிடுவாரு, அவருக்கு கடப்பிதழ் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் உறுதி செஞ்ச பிறகுதான் நாங்க டிக்கெட் போடுறோம். ஆனா அதனால வந்து 100-200 வெள்ளி கூட தான் செலவாகும், அதை நாங்க பாக்குறது இல்லை. ஆனா அந்த தேதிக்கு அவர் கரெக்டா ஊருக்கு போயிட்டாரா அப்படிங்கிற அந்த மனதிருப்தி எங்களுக்கு வேணும், அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தாருக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த முறையை பயன்படுத்துறோம். அப்ப கூட அவங்கக்கிட்ட கட்டணமா நம்ம இது வசூலிக்கிறோம். எங்களோட கட்டணம் இல்லாம செய்யக்கூடியதுக்கு உறுதுணையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதே வாலண்டியர்ஸ். நாங்கள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இப்போ ஒரு 60 பேர் வாலண்டியர்ஸ், அது மூலமா தான் நடக்குது. ஒரு சிறப்பான சேவையை ரொம்ப அருமையாக செஞ்சுக்கிறீங்க. இந்த வேளையில் நம்முடைய துணை டிவி சார்பில் உங்கள் குழு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரப்போகிறவர்களுக்கு
இனிமேல் அதாவது இதுக்கு மேல நம்ம வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்க விரும்புறீங்க? அதாவது அறிவுரைகள், இதை நீங்க செஞ்சா நீங்க இங்க நல்லபடியா வாழலாம், இதை இங்க செய்ய முடியாட்டி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு கரெக்டா உங்களோட ஆவணங்கள்லாம் கரெக்டா நல்லா உறுதி பண்ணிட்டு நீங்க உங்களுடைய நாட்டுக்கு நீங்க வந்து வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மிக முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க திரு அருண் அவர்களே. இது வந்து இதற்கு மேல வேலைக்காக பொருளின்றி வேலைக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இது ரொம்ப அவசியம். மலேசியாவுக்கு வேலைக்கு வரணும்னா சுற்றுலா விசாவில் 100% வேலைக்காக வருவதை தவிர்த்தணும். வேலைக்காக சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்கு வருவதை தவிர்த்துட்டீங்கன்னாவே உங்களோட பாதுகாப்பு 100% உறுதியான மாதிரி. அதையும் மீறி நான் மலேசியாவுக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னாக்கா முறைப்படி ஒரு நிறுவனம் மலேசியா அரசாங்கத்தில் குடிநிலைத்துறை பகுதியில் வந்து அவர்கள் பேரில் யார் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களோட பெயரில் பதிவு பண்ணி தமிழகத்திலேயே அதற்கான சரிபார்த்தலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மலேசியாவுக்கு வர்றதை உறுதி பண்ணால் மட்டும்தான் இது சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா அது சட்டத்திற்கு புறம்பாக மலேசியாவுக்கு வர்றதாக தான் அர்த்தம். அப்படி வந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகளை எதிர்நோக்கி தான் ஆகணும். குடும்பம் வரைக்கும் அதாவது பெண்கள் மலேசியாவுக்கு வேலைக்கு வரணும்னா அதாவது வீட்டு வேலைக்காக வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து அதற்கான உரிமம் மலேசியாவில் இல்லை. அதாவது தமிழகத்திலிருந்து வீட்டு வேலைக்காக வழங்கக்கூடிய வேலை உரிமம் இல்லை. 100% அவர்கள் வந்து சுற்றுலா விசால அழைச்சிட்டு வந்து தான் இங்கே பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க. அந்த மாதிரி நாங்களே இது வரைக்கும் ஒரு 4-5 பெண்களை மீட்டெடுத்து தாயகம் அனுப்பியிருக்கோம். இது சம்பந்தமான புகாரும் இந்திய தூதரகத்தில் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த புகார் அளித்ததற்கான சாட்சியோடு அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணை நேராக கொண்டு போய் தூதரகத்தில் நிறுத்தி அவர் அனுப்பி வைத்த ஏஜென்ட் அந்த இடைத்தரகர்களோட மொத்த விவரத்தையும் பதிவு பண்ணி நாங்கள் புகார் செஞ்சுருக்கோம். இது மாதிரி நடக்காம இருக்கணும்னாக்கா இந்த விழிப்புணர்வு கண்டிப்பா அவசியம் தேவைப்படுது. அதற்காகவே இந்த துணை டிவிக்கு நான் பெரிய நம்பிக்கை இருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகவல்களை வெளியில கொண்டு போறதுக்கு எந்த தொடர்பு சாதனங்களும் அதாவது இப்போ பிரபலமா இருக்கக்கூடிய தொடர்பு சாதனங்கள் எதுவும் முன் வரவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து நியூஸ் வேல்யூங்கிற ஒன்று இருக்கு இல்லை, அது எதிர்பார்த்துட்டு இதெல்லாம் என்ன சாதாரண விஷயம் அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா இதுதான் மிகப்பெரிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க வந்து இதனால இறக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களோட தன்மானத்தை இழந்திருக்காங்க, அவங்க இவ்வளவு நாள் கட்டி காத்து வந்த கௌரவத்தை இழந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், அது பெருசா படலை. அதே போல இங்க மலேசியாவில் தமிழகத்தை சேர்ந்தவங்க மலேசியாவில் ஒரு பிரச்சனை எதிர்நோக்குறாங்க, அதனால மருத்துவமனையில் அனுமதிக்கணும், இறந்து போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்வைக்கிறோம். இப்போ இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபர் மாடியிலேருந்து தவறி விழுந்துட்டார். ஊருக்கு போகிறதுக்கு 2 நாளுக்கு முன்பதாக தவறி விழுந்துட்டாரு. அவர் மண்டியில் அடிபட்டுச்சு. இந்திய தூதரகம் மூலியமாக நமக்கு இந்த தகவல் வந்து அவரை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம். 7ஆம் தேதி 2வது நாள் நினைக்கிறேன் அவர் அனுமதிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கண்காணிச்சுட்டு வரோம். அவரை தாயகம் அனுப்பி மறுபடியும் சிகிச்சை பெறலாம். ஏன்னா இங்க வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டாரு, இவர் ஊருக்கு அனுப்பிடலாம். ஆனா இவரை மருத்துவ இருக்கையில தான் அனுப்ப முடியும், ஸ்ட்ரெச்சர்ல தான் அனுப்பணும், சக்கர நாட்கள் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மருத்துவ இருக்கு அதில் அனுப்பணும்னாக்கா குறைந்தது 22,000 மணிக்கு மலேசியா வேணும். அப்படிங்கிற பட்சத்துல அவங்க குடும்பமும் ஏழ்மைப்பட்ட குடும்பம், நாங்களும் அந்த அளவுக்கு பலமானவர்கள் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழகத்தில் உள்ள அரசு அமைப்பு அல்லது அரசாங்கத்தை உதவி நாடுறதுக்காக ஒரு பதிவு, இதே மாதிரி ஒரு வீடியோ பதிவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனலில் கொடுக்கறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் அந்த பதிவை பதிவுறதுக்கு எந்த தொலைக்காட்சியும் முன் வரல. அப்படி முன் வந்திருந்தாங்கன்னாக்கா இந்த பார்வை அரசாங்கத்துக்கு போயிருக்கும். ஆனா நீங்க ஏன் இதை வந்து அரசாங்கத்துக்கு நேரடியாக கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதுக்கான முயற்சியை செஞ்சுட்டோம். அந்த ஊர் மாவட்டத்தை சேர்ந்த கலெக்டர் மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாக கொண்டு போய் அவங்க மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவை தமிழக அரசுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கான பதில் மனு வந்துருச்சு. அவங்க சொல்லியிருக்காங்க மலேசிய அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள்கிட்ட பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் கூட நம்ம நேரடி தொடர்பில் இருக்கோம். மருத்துவமனைக்கு 2 நாளைக்கு ஒரு முறை போயிட்டு வந்துருக்கோம். இது வரைக்கும் எந்த தொடர்பும் வரல. இவங்க இந்த தகவல் மட்டும் வெளியிட்டு இருந்தாங்கன்னாக்கா இதுக்கு முறையான ஒரு இது கிடைச்சிருக்கும். இந்நேரம் அந்த நபர் ஊர்ல போய் சிகிச்சை பெற்று இருப்பார்.
இது வரைக்கும் இல்லை. ஆனா எங்களோட சொந்த முயற்சியில ஏற்கனவே இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவரை திரும்ப ஊருக்கு அனுப்பிடுவோம்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கான வேலைகள் நடந்துருக்கு. சரி, ஓகே ஹரி. அடுத்து வந்து ஒரு முக்கியமான என்ன பார்த்தா நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த உதவியில உங்களுடைய இந்த உதவியில சேவை அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் என்னமா என்ன செய்ய போறீங்கன்னு மக்களுக்காக சொல்லியிருக்கேன். இந்த அயலகம் நாங்க இது வரைக்கும் இதை எதையுமே எதிர்பார்த்து செய்யல. என்ன செய்ய போறோம் அப்படின்னு எந்த ஒரு திட்டமிடல் கிடையாது. இது இப்படிதான் கொண்டு போகணும், இது இந்த அடுத்த கட்டத்துக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எந்த திட்டமிடலும் இல்லை. நடைமுறையில என்னென்ன நடந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் அப்படியே இதுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளை தமிழக ஊழியர்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சட்டத்திற்கு உட்பட்ட உதவிகள் செஞ்சு அனுப்பிட்டுருக்கோம். இது நல்ல வரவேற்பு. இந்திய தூதரகம் மிக பெரிய அளவில் நமக்கு அதாவது நேர்மைக்கு கிடைத்த வெற்றின்னு தான் சொல்லணும். நாங்கள் சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கிட்டையும் இது வரைக்கும் கட்டணம் வாங்கின எந்த ரெக்கார்டும் இது வரைக்கும் கிடைக்கல. எங்ககிட்ட பல முறையில் முயற்சி பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏதாவது எங்கேயாவது கட்டணம் வசூலிக்கிறோமா, எங்கேயாவது இங்கே இல்லாமல் வெளியில் எங்கேயாவது வாங்குறோமா அப்படின்னு பல இதில் முயற்சி பண்ணிட்டாங்க. பல முறையில் மிரட்டி பார்த்துட்டாங்க. எதுவும் நடக்கல. சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பேரோட போயிட்டு இருக்கு. இது எங்களோட அடுத்த முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அகப்பக்கம் இருக்கும். இப்போ வந்து முகநூல் வாயிலாக தான் நம்மளோட தகவல்கள் சென்று சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முதல் முறையாக ஒரு தொலைக்காட்சி எங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த முகப்பக்கம் மூலியமாக தமிழகத்திலிருந்து மலேசியாவுக்கு வேலைக்கு வரக்கூடியவர்களை பதிவுகளை எடுக்கணும். அந்த பதிவுகள் எடுக்கிறதுக்கு அது தயார் நிலையில் இருக்கு. அயலகம் www.ayalagam.com அப்படிங்கிற ஒரு அகப்பக்கம் தயார் நிலையில் இருக்கு. அதுக்கு சில தொகைகள் செலுத்தணும். அதனால நாங்கள்லாம் தன்னார்வலர் எங்களுக்கு அதுக்கு தொகைகள் சேர்த்து அதை உருவாக்கம் ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அதை நம்ம வெளியிட்டுருவோம். அங்கேருந்து வேலைக்கு வரணுங்கிறவங்க நம்ம இடத்துல பதிவு பண்ணாங்கன்னா அந்த பதிவுகளை பார்த்துட்டு இங்கே உள்ள மலேசியாவுக்கு வேலைக்கு தேவையானவர்களை அவங்களே தேர்ந்தெடுத்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். இது வந்து நேரடியாக நேர்முகமாக இருக்கும். முதலாளிக்கும் வேலைக்கு வரக்கூடியவர்களும் இருக்கும். வேண்டி இடைத்தரகர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. வேலை நடுவில் இல்லை இருக்காது. கம்பெனி சார்ந்து வருவாங்க, அவங்க கம்பெனிக்கு வருவாங்க. கம்பெனிக்கும் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு சட்டப்படி ஒரு அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. அதை செய்யறதுக்கு ஒரு பரிந்துரை செய்வோம். இது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும். வரவர்களுக்கும் பாதுகாப்பு, இங்கே வேலைக்கு எடுக்கிறவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். எங்களோட என்னப்படி இன்னும் ஒரு வருடத்துக்குள்ள வரக்கூடியவர்கள், மலேசியாவில் வேலை செய்யக்கூடியவர்கள், இதுக்கு மேலே வரக்கூடியவர்கள், இது வரைக்கும் வந்தவர்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு மேலே வரக்கூடியவர்கள் எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு வருவாங்க. வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவோம். இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக வர வைக்கக்கூடிய ஏஜென்ட்களை முற்றிலுமா முடிக்கணும். அந்த மாதிரி விஷயம் நடக்கவே கூடாது. அதுதான் அயலகத்தோட முக்கிய திட்டம். நிச்சயமா அது நடக்கும். அது கண்டிப்பா இதே போல ஒரு தொலைக்காட்சி சேனல்ல நீங்க ஒளிபரப்புவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய நடக்கும் என்று நம்மளும் நம்புகின்றோம். சரி, அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போறோம். திருப்பாரி அவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பெத்தோம் காட்டு பகுதியில் 49 பேர் அடங்கிய குழு ஒன்று பிரச்சனையில் இருப்பதாக சொல்லி ஒரு காணொலி ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவர்களுக்கு உங்கள் சார்பில் என்ன மாதிரியான உதவிகளை நீங்க செஞ்சீங்க? அந்த பெத்தோம் காட்டு பகுதியில் 40 அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காணொலி அவங்கள உடனடியாக மீட்டு எடுத்துட்டாங்க. அரசாங்க சார்பாகவே அவங்க மீட்டு எடுத்துட்டாங்க. மனிதவள அமைச்சு நேரடி பார்வையில் எடுத்து அவங்களுக்குள்ள பிரச்சனையை கலந்தெடுக்கிறதுக்காக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இதற்கு இது முடிந்து ஏற்கனவே ஒரு மாத காலம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எல்லாரும் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க குடும்பத்து சார்பாக வரல அப்படிங்கிற தகவல் வந்து ஏற்கனவே ஒரு மாதங்களுக்கு பிறகு நமக்கு தகவல் வருது. ஒரு மாதங்களுக்கு பிறகு வந்த தகவலை அதுக்கு பிறகுதான் அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து திரு கருணாஸ் அவர்களை வந்து நேரடியாக சந்திக்கிறதுக்கு போல ஒரு பத்திரிகை செய்தி அவங்களை மீட்டெடுக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் சார்பில் முயற்சி எடுத்தாரு. ஆனாலும் அவங்க அனுப்பப்படாது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து குடிநீர் தடுப்பு முகாம்ல இருக்கிற தகவல் தெரிஞ்சு அவங்க குடும்பத்தாருக்கு தகவல் தெரிஞ்சு
அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவங்க ஒரு நபர் ஏற்கனவே அவங்க 49 பேர், அவர்கள் முக்கியமான நபர்கள் ஒரு 5 நபர்களை வந்து நேரடியாக போய் சந்திச்சு அவங்களோட உண்மையான நிலவரம் என்ன நடந்துச்சு தூதரகத்துக்கும் அவங்க சார்ந்த தகவல்கள் தெரியல, என்ன நடந்துருக்குன்னு தகவல் தெரியல. நமக்கு விசாரிக்கும் போது குடிநீர் சரியான தகவல் சொல்லலை, என்ன நடந்திருக்குன்னு தகவல் சொல்ல மாட்டாங்க. அது அவங்க வேலை இல்லை. அது யாருக்கு போய் கேட்டா அவங்களுக்கு உரிய நபரா நீங்க ஏன் வந்து அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். அது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் போனா அவங்களுக்கு சரியான பதில் கொடுப்பாங்களா? அவங்களுக்கும் கொடுக்கணும். அது ஒரு ரகசிய முகாம்ல அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான அதிகாரம் இல்லை. அவங்க தலைமையகத்துக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. புத்தராஜியில் அவங்க சொன்னாக்கா எங்களுக்கு இந்த தகவல் தெரியாது, நீங்க அங்கதான் பேசி தரீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம மேல தகவல் பெற முடியாது. அப்போ வந்து நேரடியாக அவங்களை நம்ம சந்திச்சு என்ன நடந்தது அப்படிங்கிற தகவலை அவங்க குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்துறோம். அப்போ பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட வழக்கு நிலுவையில் இருந்துச்சு, வழக்கு நடந்தது. இடைப்பட்ட காலத்துல அவங்களோட வழக்கு வந்து லேபர் கோர்ட்னு சொல்லுவாங்க, அவங்களோட சம்பள விவகாரமான கோர்ட்டுக்கும் அவங்களோட கேஸ் போச்சு. ஒரு கட்டத்துல அந்த நபர்கள் வந்து எனக்கு சம்பளமே வேணாம், ஊருக்கு நாங்கள் போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இதுக்கு இடைப்பட்ட நாள்ல யாரும் எந்த முயற்சியும் செய்யல. அவங்களோட வழக்கு போன போக்குல தான் போனாங்களே தவிர போனிச்சே தவிர யாரும் எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா நாங்க என்ன உதவி பண்ணோம் அப்படின்னு கேள்வி எடுத்ததுக்காக நாங்கள் சொல்றோம். அவங்க நேரடியாக சந்திக்கிறது, அவங்க குடும்பத்தாரர்களுக்கு தமிழ் தெரிவிக்கிறது, அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றது, இவங்க வழக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத தவிர அங்க ஊர்ல அவங்க 49 பேருக்கு ஒரு பிரதிநிதி ஒருத்தர் சொன்னாரு. அவங்களுக்கு இந்த தகவல் சொன்னோம்னா அவங்க 49 பேருக்கு தகவல் போய் சேர்ந்து இடைப்பட்ட நேரத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தோம். ஏற்கனவே ஒரு 1.5 மாசமா அவர்களுக்கான தொடர்பு இருந்தவர்கள், அவங்க கேஸ் என்ன நடக்குது, அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, அவங்க என்ன கேட்கிறாங்க, அவங்க கேட்கிற விஷயத்த தூதரத்துல அவங்களுக்காக உதவி பெற்றுருக்கோம். இவங்க கேஸ் வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்களோட சம்பள விவகார கேஸ் வந்து இன்னும் நீட்டிக்கிறதா இருந்தாங்க முதலாளி சார்பாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, எங்களுக்கு இந்த கேஸ் நடத்த வேண்டாம், எங்க சம்பளமே வேணாம், நாங்க ஊருக்கு போயிடுறோம், எங்க குடும்பத்தார் சார்பாக டிக்கெட் போட சொல்லியிருக்கேன். இவ்வளவு விவரங்களையும் இளமுதிப்பு சார்பாக மட்டும்தான் செஞ்சேன், வேற யாருமே செய்யல. ஆனா இவங்க ஊருக்கு போறாங்கிற தேதியை தூதரகம் மூலியமாக தெரிந்து கொண்டு, அது கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த 49 பேர்ல முக்கிய நபர்களான 2 பேரை சந்திச்சு அவங்க கொடுத்த தகவலை நம்ம தூதரகம் சொல்லும் போது தூதரக அதிகாரிகள் போறாங்க. அங்க போயிட்டு அந்த தடுப்பு முகாமுக்கு போய் பார்க்கும்போது தான் தேதி கொடுக்குறாங்க, இந்த தேதி அடிக்கடி போட்டு நீங்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி. அந்த தேதி தெரிஞ்ச உடனே ஊர்ல ஒரு அறிவிப்பு வருது. ஆனந்தவர்கள் பத்திரிகையில திரு கனிமொழி, தற்போது இருக்கக்கூடிய அரசுக்கு எதிர்கட்சி கனிமொழி அவர்கள் ஏற்கனவே அந்த ஊருக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கும் போது இந்த 49 பேர் சார்பாக குடும்ப சார்பாக ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மனுவை மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அனுப்பி வைத்திருக்காங்க. அதுக்கான முயற்சி செய்தோம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. அதுக்கான பதில் மனு வந்ததா சொல்றாங்க. ஆனா அதுக்கான முயற்சி எதுவுமே நடக்கலங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாங்க இங்கே இருக்கோம், இருந்து பார்க்கறோம். இப்படி இருக்கிற கட்டத்துல அவங்க செய்யல அப்படிங்கிற விஷயத்த நாங்க வெளிப்படுத்தணும். அந்த பத்திரிகைக்கு நம்ம தகவல் அளிச்சோம். இது அவங்க ஊருக்கு போகும்போது எதிரி வரைக்கும் விமான நிலையத்துல இருந்து மறுநாள் காலையில் 5:30 மணிக்கு விமானம், 1:30 மணி வரைக்கும் 1:30 மணிக்கே போயிட்டோம். நைட்டு 1:30 மணிக்கு, நள்ளிரவு 1:30 மணிக்கு போயிட்டு காத்திருந்து அவங்க ஊர்ல போனதுக்கு அப்புறம் தமிழக அரசு அங்கதான் இவங்க மீட்டெடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் எழுதிச்சு. அதற்கு மறுப்பு தெரிவித்து தர்மதே நாங்க தான் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்கே இந்த வழக்கு நம்ம நபர்கள் பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு நம்ம கூட இருந்த நண்பர்கள் வந்து மிக ஆக்ரோஷமா இது பண்ணி ஆனந்த விகடன் மறுப்பு தெரிவித்து நிறைய தகவல் உட்படும் போது ஆனந்த விகடன் பத்திரிகை நிறுவனம் அந்த சீனியர் ரிப்போர்ட்டர் அவர் வந்து நம்மகிட்ட நேரடி தொடர்புல வந்து நடந்த விவரங்களை கேட்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரடியா போய் அவங்களுக்கே விவரம் கேட்டு உண்மை இதுதான் அப்படிங்கிறதுனால மறுபதிப்பா வெளியிட்டாங்க. அவங்க செய்யல, இவரோட முயற்சியில் தான் வந்திருக்காங்க. அதாவது அயலமுறைப்பு மலேசியா அயலமுறைப்பு முயற்சியில் தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த முயற்சிகளை கருமையிலையும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி விட்டு கிடக்காம இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உதவிகள் செஞ்சுதான் இவங்களை நம்ம அனுப்பி 49 பேர் உதவி. அது மட்டும் இல்லாம ஒரு 4 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோலாலம்பூர் பொது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட ஒரு நபர், அவர்
இந்திய தூதருக்கும் நேரடியாக போய் அவர் பார்த்துட்டு போது அவரை பற்றின எந்த தகவலுமே இல்லை. அவர் யார் என்ன அவருக்கு இல்லை. அவர் தன்னிலையை சொல்றது அளவுக்கு இல்லாதனால அவரை பற்றின விவரங்கள் செய்யறதுக்கு கொடுத்தாங்க. நம்ம தான் அவர் பண்ணாங்க ஆவணங்கள் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஆவணங்கள் செய்ய தயார் எல்லாமே தயாராகிடுச்சு. நம்மகிட்ட வந்து ஒரு 15 நாளில் இந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சு ஊருக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா சக்கர நாட்களில் அனுப்பணும். சக்கர நாட்களில் அனுப்பும்போது இன்னொரு பயணி துணையோட தான் போக முடியும். சக்கர நாட்களில் போகணும்னா பயணியோட உதவி இருந்தால் தான் அந்த விமானத்தில் அனுமதிப்பாங்க. எங்களுக்கு இது முன்கூட்டியே தெரியும். ஆனால் இவருக்கு பயண சீட்டு போடக்கூடிய அவகாசம் ரொம்ப குறைவு. ஒரே நாளில் போட வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு நாங்கள் சரியான ஆளு தயார் பண்ண முடியல. ஆனாலும் 100க்கு அதிகமான பேர் போகிறாங்க. யார்ட்டையாவது ஒரு உதவி கேட்டு போயிடலாம் அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரமாக முயற்சி செஞ்சோம். யாருமே அதுக்கு உதவலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சுமையாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு உதவின்றதை செய்யறதுக்கு விமானம் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும், ஒரு வீல் சேரில் போட்டு போகணும். அவங்களோட சுதந்திரம் பறி போயிடும். அந்த 2 மணி நேரத்தை அவங்களோட சுதந்திரம் பறி போயிடுங்கிறதுக்காக யாருமே ஏற்கனவே ஒரு 20 பேருக்கு நம்ம அந்த நபர் சார்ந்த ஒரு நபரும் உறவினரும் அவரோட தகவலை எடுத்து கொடுத்த எங்களோட தன்னார்வல ஒரு நபரும் நாங்களும் போயிருந்தோம். இது இல்லாமல் குடிநீர் அதிகாரிகள் அவங்க கொண்டு ஏற்கனவே 2 மணி நேரம் முயற்சி பண்ணோம். இல்லை கடைசி 1 மணி நேரம் வேற வழியே இல்லை. நாங்கள் அந்த முடிவு எடுக்கலைன்னாக்கா அவர் வந்து பயணிச்சிருக்க முடியாது. அவருக்கான முயற்சி செஞ்ச 15 நாட்கள் வீணாக போயிருக்கும். குடிநீர்த்துறை அதிகாரிகள் மெனக்கட்டது அத்தனை வீணாக போயிருக்கும். இந்திய தூதரகம் மெனக்கட்டது அனைத்தும் வீணாக. அந்த நேரத்தில் ஒரு அவசர முடிவு எடுக்க வேண்டியது. உடனடியாக பயண சீட்டு ஏற்பாடு பண்ணி அந்த விமானத்தில் நானே அவரை கொண்டு போய் விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. கூட இருக்கிற யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு வந்திருந்த ஒரே ஒரு நபர் தவிர நான் வந்து இந்த ஒரு நேரத்தில் ஃப்ளைட்டை போக போகிறேன், அவர் கொண்டு போய் விடுறதுக்காக போகிறேன் யாருமே நம்பலை. இல்லை நான் போயிட்டு திரும்ப அதே ஃப்ளைட்டில் அன்னைக்கு ராத்திரியே திருப்பி கோலாலம்பூர் வந்தோம். ஒரே நாள் ராத்திரியில் கொண்டு போய் அவங்க குடும்பத்தாரங்க காத்திருந்தாங்க விமான நிலையத்தில். அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அதே ஃப்ளைட்டில் 1 மணி நேரத்தில் திரும்ப ரிட்டர்ன் வந்து கோலாலம்பூர் வரணும்னு சொல்லி இந்த மாதிரி உதவிகள் அவசர உதவிகள் சில நேரத்தில் தேவைப்படுது. அதையும் இது ஒரு பெரிய விஷயம். இந்த உதவிகளை நீங்க செய்திருக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க நிறைய தகவல்கள் தெரியாம இருக்காங்க. இப்படி இந்த விஷயத்தை எங்க போய் எடுக்கணும். நம்மளுடைய துணை டிவி வழியாக இன்றைய ஒரு நேர்காணல் ரொம்ப சிறப்பாக மக்களுக்கு போய் சேரும் என்று நம்புகின்றோம். சரி, இறுதி கட்டத்திற்கு வந்து விட்டோம். திரு பாரி அவர்களே, நம்மளுடைய மக்கள், அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து இங்க வேலை செய்ய போற மக்களுக்கு இந்த வேலையில் உங்களுடைய உதவி தேவைப்படுகிறதா? எப்படி அவங்க உங்களை நாடலாம்? உங்களுடைய கை தொலைபேசி எண் அல்லது உங்களுடைய தொலைபேசி எண், முகநூல், அதனுடைய பற்றிய ஒரு சில தகவல்களை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களை நாடுவதற்கு. எதிர்காலத்தில் வந்து அயலகம் உதவி குழுவோட அகப்பக்கம் விரைவில் வர இருக்கு. www.ayalagam.com அப்படிங்கிற அகப்பக்கம் வரும். அதில் அவங்களுக்கான பதிவிடலாம். தற்போது முகநூல் தமிழ் எழுத்து அயலகம் உதவி குழு பேசி அப்படின்னாக்கா நம்மளோட பதிவுகள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் அவங்களோட புகார் இல்லைன்னா அவங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தொடர்பு அயலகம் உதவிகளோட தற்போது உள்ள தொடர்பு எண்ணை எடுத்து அவங்க தற்காலிகமாக அந்த தொடர்பு எண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம். தொடர்பு எண் 01836149009. மீண்டும் ஒரு முறை சொல்றோம், 01836149009. அப்படி இல்லைன்னா மற்றொரு 010250688. மீண்டும் ஒரு முறை 010250688. இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு தங்களோட விவரங்களை கேட்டு. சரி, உங்களுக்கும் உதவிகள் தேவைப்பட்டால் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள எண்களுக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சரி பாரி அவர்களே, இந்த வேளையில் உங்களுடைய நேரத்தில் பொருட்படுத்தாமல் நம்மளுடைய நேர்காணலுக்கு வந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்தீங்க. நம்மளுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கும் இந்த தகவல் போய் சேரும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இந்த வேளையில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி நம்ம துணை டிவி சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மிகப்பெரிய வாய்ப்பளித்த துணை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு தமிழக தொழிலாளர்கள் சார்பாகவும் அயலகம் உதவி குழு மலேசியா தன்னார்வலர்கள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி.
இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு அடுத்தடுத்த நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்வி அருண், துணை டிவி.